Good evening students. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது group 2 prelims examination ஓட question paper analysis. Already general English and general தமிழுக்கான keys உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நடந்த எக்ஸாமினேஷன்ல ரொம்ப difficult பார்ட்டா ஃபீல் பண்ணப்பட்டது வந்து general studies paper. மொத்தம் வந்து 100 questionsல 25 questions வந்து உங்களுக்கு aptitude வந்திருது. aptitude வந்து ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமா இல்ல. 25க்கு 25 எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அங்க இருந்துச்சு. whereas for the அந்த ரிமைனிங் 75 questions தான் இன்றைக்கி க்ரூஷியல் பார்ட்டாக ஃபீல் பண்ணப்படுது. இன்றைக்கி கட் ஆஃப் டிசைட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஜிஎஸ் தான். ஏன்னா லாங்குவேஜ் பேப்பர் ஈஸியாக வந்து ஒரு 90 to 95 வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட்டாங்க. whereas வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா பீப்புள் ஹவ் லெஃப்ட் மெனி கொஷின்ஸ். நிறைய பேர் வந்து ஆன்சர் தெரியல, நிறைய பேர் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் என்ன, இந்த பேப்பர் எப்படி இருந்துச்சு, அதனுடைய ஸ்டாண்டர்ட் என்ன, அதனுடைய ஆன்சர்ஸ் என்ன, இதெல்லாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிக்காக we are going to discuss only about the general studies. இது வந்து மொத்தம் 75 கேள்வி இருக்குதுங்க. 75 கேள்வியில் வந்துட்டு அதிகமாக இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் பேப்பர்னு தான் சொல்ல முடியும். கொஞ்சம் லிட்டில் பிட் டிஃபிகல்ட்டு தான், ரொம்ப ஈஸின்லாம் சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா அன்கன்வென்ஷனலாக இருக்கக்கூடிய, அதாவது கன்வென்ஷனலாக கேட்கக்கூடிய கேள்விகள், அன்கன்வென்ஷனல்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்விகள், அப்புறம் வந்து ஃபேக்சுவல் கேள்விகள், நிறைய டைப் ஆஃப் வித்தியாசமான கேள்விகள்லாம் இன்றைக்கி நிறைஞ்சிருந்தது. சிலதுலலாம் வந்து ஃபேக்சுவல் எரர்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகும்போது பார்ப்போம். இங்கே இருக்கக்கூடிய அந்த 75 கேள்விகளில் சில கேள்விகள் ஈஸின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் ஆனால் கண்டிப்பாக அதுக்குள்ளே போய் அந்த ஸ்டேட்மெண்ட்டை படித்து பார்க்கும்போது தான் தெரியும், இல்லை அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படின்றதுலாம். நிறைய ட்விஸ்ட், சேலஞ்சிங் ட்ரிக்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. நியர்லி 16 to 18 questions சேலஞ்சிங்காக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அவுட் ஆஃப் 75 questions 16 to 18 questions வந்து ரொம்ப சேலஞ்சிங்காகவே இருந்துச்சு. அப்போ ஸ்கோர் பண்ணக்கூடிய ஸ்கோப் அதிகமாக இருந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 16 to 18 questions விட்ட மீதி இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸில் தான் உங்களால் வந்துட்டு ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. நியர்லி அபவுட் என்ன சொல்கிறது, ஒரு 52 to 53 questions தான் வந்து உங்களுக்கு வந்து என்னவாக இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு வந்து அட்டன் பண்ணக்கூடிய சூழ்நிலையிலே இருந்துச்சு. இப்போ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது கூட இந்த ரிமைனிங் 50 கொஷின்ஸில் கூட மறுபடியும் திருப்பி அங்கேயும் வந்து சில இது இருக்குது. அதில் மேனேஜபிள் கேட்டகரியில் இருக்கக்கூடியது யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 மேனேஜ் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருந்துச்சு. பாலிட்டி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. சயின்ஸ் கொஷின் ரொம்ப ராவாக வந்து ஸ்டாட்டிக் போர்ஷன்லேருந்து கேட்டுட்டாங்க. அதுவும் வந்து பழைய டிஎன்பிஎஸ்சி, அதாவது எக்ஸாம்பிள் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எப்படி கேட்டுட்டு இருந்தாங்க சயின்ஸ் கொஷினோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை இன்றைக்கி பார்த்தோம். இது போக வந்துட்டு ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல்லாம் ரொம்ப ரா ஃபேக்சுவல் ஓரியன்டாக இருந்துச்சு. ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அட்டன் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. ஓவரால் இட் இஸ் அ மிக்சட் இது, அதாவது என்ன சொல்லணும், ஒரு டிஃபிகல்ட்டி லெவலில் பார்த்தோம் ஈஸி, மாட்ரேட், டிஃபிகல்ட், வெரி டிஃபிகல்ட்டுன்னு சொல்லக்கூடிய எல்லாத்தோட கலவையாக தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். ஸோ இப்போ இருக்கக்கூடியதில் நம்ம வந்து எப்படி வந்து நம்மளுடைய கட் ஆஃபுக்கு இது வந்து நமக்கு பயன்பெறும், இல்லை இந்த பேப்பர் நமக்கு எப்படி வந்து ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அவுட் ஆஃப் த 75 கொஷின்ஸ் நீங்கள் எவ்வளவு கொஷின்ஸை வந்துட்டு ஓரளவுக்கு, அதாவது வந்து எல்லாரும் தப்பு பண்ணக்கூடிய ஏரியா, அதாவது நான் ஏன் அந்த டிஃபிகல்ட் கொஷின்ஸை ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன் அப்படின்னா அந்த 18 கொஷின்ஸ் வந்து எல்லாரும் தப்பு பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம். அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய 50 கொஷின்ஸில் எல்லாரும் வந்து அட்டன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதில் ஈஸி, மாட்ரேட்டர் 2 கேட்டகரியாக பிரிக்கிறோம். ஈஸியாக இருக்கிறதுல நீங்கள் தப்பு பண்ணவே கூடாது. ஸோ தட் இஸ் நம்பர் 1. ரெண்டாவது, மாட்ரேட்டில் இருக்கக்கூடியதில் தப்பு பண்ணுறது அங்கங்கே தப்பு பண்ணலாம், பட் வந்து பர்பஸ்ஃபுல்லாக நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா தட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் யுவர் கட் ஆஃப். அகெயின் நீங்கள் டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய கொஷின்ஸில் நீங்கள் 1-2 கொஷின் தப்பானாலும் தட் இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் யூ அன்லெஸ் ஆர் அதர்வைஸ் யூ ஹவ் டன் தி அதர் 2 parts ப்ராப்பர்லி. ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த 75 கொஷின்ஸில் என்னென்ன மாதிரியாக இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு. ஸோ ஃபேக்சுவல் ஓரியன்டாக டேரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டு போகிறேன். பட் எங்கெங்கெல்லாம் கான்ட்ரவர்ஷியல் கொஷின்ஸ் இருக்குது, என்னென்னலாம் வந்து டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, எதெல்லாம் நீங்கள் கிளைம் பண்ணலாம். அதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. இப்போ டிஎன்பிஎஸ்சி ஆப்ஷன் இ கொடுத்ததுக்கப்புறம் யூ கேனாட் சிம்பிளி கிளைம் ராங் கொஷின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்சர் கிளைம் பண்ண முடியாது. ஒன்லி நீங்கள் வந்து அதை ஆன்சர் நாட் நோன் ஈன்ற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் யூ கேன் ஏபிள் டு சேலஞ்ச் தி கொஷின். ஏன்னா தப்பாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியலைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து அந்த இ ஆப்ஷனை மார்க் பண்ணியிருந்தா ஒழிய நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ண முடியும். அதர்வைஸ் யூ கேனாட் சேலஞ்ச் தி கொஷின். பட் ஸ்டில் வில் சி வாட்ஸ் தேர் இன் தி ஜிஎஸ் பேப்பர். ஸோ என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பேப்பரில் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கிதாப்
இ நவ்ராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் கொஷின் வந்துட்டு இது வந்து இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் போயம் ஆஃப் யாரோடது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெக்கன் சுல்தானேட்டில் ரொம்ப ஃபேமஸ் ரூலரான இப்ராஹிம் ஆதில் ஷா II அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான் வந்து இந்த கிதாப் இ நவ்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கை வந்து எழுதியிருப்பார். அவருக்கு வந்து மியூசிக் மேலே இருக்கக்கூடிய நாட்டத்தினால் எழுதின இந்த புத்தகம் 9 ராகங்களை பற்றின ஒரு புக்குன்னு சொல்லலாம். ஆல்ரெடி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் பழைய டிஎன்பிசி எக்ஸாமினேஷன்லாம் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கொஷின்ஸ் முன்னாடி கேட்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி அந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. இட் இஸ் வெரி ஃபேக்சுவல் அண்ட் இட் இஸ் என்ன சொல்கிறது, அந்த ஈஸி கேட்டகரியில் தான் வரும். நீங்கள் வந்து ப்ராப்பராக அந்த சிலபஸை கோத்ரூ பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய புக்ஸ் இதெல்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இது ஈஸியாக அட்டன் பண்ணியிருப்பீங்க. இது ஒன்றும் டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய எந்த ஒரு இதுவும் இல்லை. அடுத்து செகண்ட் கொஷின், சூஸ் த ரைட் ஆன்சர் அமங் தி ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லிட்டு 11th 5-year பிளானை பற்றி கேட்டிருக்கிறாங்க. இங்கே 11th 5-year பிளானை பற்றி கேட்டிருக்கும் போது இந்த கொஷின் அகைன் இட்ஸ் அ டவுட்ஃபுல் கொஷின் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 கொஷினை வந்து we can easily 2 ஸ்டேட்மெண்ட்டை ஈஸியாக பிளாட் பண்ணிடலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் the main focus of this plan was towards faster and more inclusive growth. இந்த வார்த்தையை ரொம்ப நம்ம வந்து முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்க்ளூசிவ் க்ரோத்னா உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லுது. உள்ளடக்கிய வளர்ச்சினா விடுபட்டு போனவர்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்றது தான் அதோடைய மீனிங்கு. ஸோ அதை ஆஸ்பெக்டை பார்க்கும்போது திஸ் பிளான் ஸ்ட்ரெஸஸ் தட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் த டெவலப்மெண்ட் ஷுட் ரீச் ஆல் தி செக்ஷன்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன். அப்போ இது சரின்னு சொன்னால் கண்டிப்பாக செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சரியாக தான் இருக்கணும். ஏன்னா உள்ளடக்கிய வளர்ச்சியின் போது அனைவருக்கும் சென்றடையக்கூடிய வளர்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் அதோடைய அர்த்தம். ஸோ 11th பிளான் ஃபோக்கஸஸ் ஆன் தீஸ் 2 ஏரியா. ஸோ இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் அகெயின் ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியல் இதுதான், ஒரு டிஸ்பியூட்டபிள் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அகெயின் 11th பிளான் டெவலப்மெண்ட்னு சொல்லும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 11th பிளான் பீரியடில் வந்துட்டு நம்மளுடைய ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைஸ் இதெல்லாம் இன்க்ரீஸ் தான் ஆச்சு. வெதர் இட் can be related to 11th 5-year plan இல்லையா அப்படின்றது தான் இங்கே கொஷின். ஸோ திஸ் அகெயின் டிஎன்பிசி மைட் சே திஸ் இது கரெக்டுன்னு சொல்லலாம், தப்புன்னு சொல்லலாம். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைஸ் ஆர் இதை பொறுத்த வரைக்கும் பேசும்போது க்ரீன் ரெவல்யூஷன் அந்த மாதிரி ஆங்கிள்லாம் பார்ப்போம். பட் இங்கே வந்து 11th 5-year பிளான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 11th 5-year பிளானை பொறுத்த வரைக்கும் 1 and 2 ஸ்டேட்மெண்ட் இஸ் absolutely right, whereas the third statement is again a controversial and disputable, where TNPSC might say this is also right அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பட் அந்த கேஸில் நான் இதை வந்து டவுட்ஃபுல் அப்படின்ற கேட்டகரியில் தான் நான் அந்த கொஷினை வந்துட்டு வைக்கிறேன். ஸோ ஆஸ் ஃபார் அஸ் நீங்கள் ஆனால் இந்த சைட்லேருந்து கேட்டிங்கன்னா ப்ரெசென்ட்லி ஐ வில் ஸ்டிக் ஆன் வித் 1 and 2 ஒன்லி. ஆப்ஷன் 1 and 2 ஒன்லி தான் நான் வந்து இப்போதைக்கு வந்து இது பண்ண போகிறேன். whereas the third statement is disputable. And next question, ஸோ இங்கே வந்து அசர்ஷன் ரீசனிங் கொஷின் வந்து இது வந்து காமனாக டிஎன்பிசி எக்ஸாமினேஷனில் நீங்கள் பார்க்க வேண்டியது தான். பட் இங்கே அசர்ஷன் அண்ட் ரீசன் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா அசர்ஷன் எதை பற்றி இருக்குது அப்படின்றது, அதாவது உங்களுடைய கூற்று எதை பற்றி இருக்குது அப்படின்னா சயின்ஸ் அப்படின்றது. சயின்ஸ் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் மல்டிஃபேசட்டட் டிசிப்ளின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சயின்ஸுக்கான ஒரு வரையறையை கொடுத்துட்டாங்க. சயின்டிஃபிக் அடுத்து ரீசன் பாருங்கள். ரீசன் அசர்ஷன் ரீசனிங்கில் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்றவாறு தான் இந்த ரீசன் அமையணும். ஆனால் ரீசன் வந்து it is about scientific knowledge. So scientific knowledge is totally different from science and hence இதுவும் கரெக்ட் இதுவும் கரெக்ட். ஆனால் இதனுடைய எக்ஸ்பிளனேஷனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஸோ ஐ வுட் சே போத் A and R are true, but R is not the correct explanation of A. And இதை பொறுத்த வரைக்கும் அகெயின் பட்ஜெட் ரிலேட்டடான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா 2 கேள்விகள் இந்த கொஷின் பேப்பரில் வந்திருந்தது. ஸோ எக்கனாமியில் டோட்டல் ஆஃப் 3 கொஷின்ஸ் இருந்துச்சுனாலுமே அதில் 3 கேள்விகள் வந்து 2 கேள்விகள் வந்து பட்ஜெட் ஓரியன்டான ஒரு கேள்விகளாக தான் இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு கேள்வி இது தான். ஸோ அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் டிசெண்டிங் ஆர்டர் அமௌண்ட் ஆஃப் ரிசிப்ட் இந்த பட்ஜெட். அதாவது வருவாய் சார்ந்து இதை வந்து நீங்கள் டிசெண்டிங் ஆர்டர் எது அதிகம் அதுக்கு கீழே டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டுக்கு இந்த கொடுத்தது 3 இதில் வந்து அதிகமான ரெவென்யூ ஃபெச் பண்ணுறது ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். அதை பொறுத்த வரைக்கும் 2022-23க்கான எஸ்டிமேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 16,323 கோடி. 323 கோடி வந்து எதுக்கு 16,323 கோடி வந்து ஃபார்
ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக. ரெண்டாவது வரக்கூடியது வந்து ப்ரொஜெக்டட் வந்து இது வந்து ஸ்டேட் எக்ஸசைஸ். ஸ்டேட் எக்ஸசைஸ் வந்து 10,589 crore வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க, எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேர்ட் அண்ட் லாஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,149 crores ஃபார் மோட்டர் வெஹிக்கிள் டேக்ஸ். ஸோ இதுதான் ஸ்டேட்டோட ரெவன்யூவோட ஷேரிங்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாம்ப் டியூட்டியாக இருக்கட்டும், ஸ்டேட் எக்ஸைஸாக இருக்கட்டும், மோட்டர் வெஹிக்கிள் டேக்ஸாக இருக்கட்டும். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாம்ப் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் தான் வந்து நமக்கு வரும். ஸோ 2 and 1, நெக்ஸ்ட் இஸ் தி ஸ்டேட் எக்ஸைஸ் which is 1 and last is the motor vehicle tax, this is 3. So 2, 1, 3 is the answer. அண்ட் அடுத்து வந்து பட்ஜெட் சார்ந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க பட்ஜெட்டில் இருந்து. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இதுவும் அகெயின் ஒரு டிஸ்பியூட்டபிள் கொஷின் தான். ஏன்னு நான் சொல்கிறேன். The nominal GSDP growth of Tamil Nadu is estimated to be 14% in 2022-23 அப்படின்றது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். that is the projected that is the estimated growth of nominal GSDP. and in the ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இந்த தமிழ்நாடு பட்ஜெட் எஸ்டிமேட் 2022-23ல fiscal deficit is estimated at 3.63% of GSDP. this is also right. அப்படியே பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எடுத்து அப்படியே கொடுத்துட்டாங்க. மூணாவது நிலுவையில் இருக்கக்கூடிய கடனுடைய அளவு அப்படின்றது the outstanding debt as a percentage of GSDP is expected to be 27.76% in 2022-23 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. this is again disputable because this value is not 27.2676, அது 26.29 அப்படின்ற மாதிரி வருது. அது வந்து இதோட மேட்ச் ஆகலை. in that scenario it's again a disputable question. இது இல்லை 1 and 2க்கு மட்டும் ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஸோ ஹென்ஸ் வந்து இந்த கொஷின் வந்து again it's a disputable question. ஃபேக்சுவல் எரர் இருக்குது, சரியா? ஸோ பட் அப்படி இல்லை, வேறு என்ன சூஸ் பண்ண முடியும் அப்படின்னா யூ கேன் எதர் சூஸ் 1, 2, 3 ஆர் ஆன்சர் நாட் நோன் தான் கொடுக்கணும். மேபி நீங்கள் கிளைம் பண்ணலாம், பட் ஸ்டில் டிஎன்பிசியோட கீயை வச்சு தான் ஃபைனலாக நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும் இன் வாட் ஆங்கிள் தே ஆர் கோயிங் டு ட்ரீட் திஸ் கொஷின் அப்படின்றத. அடுத்து which of the following journal is not associated with சுப்ரமணிய பாரதி? இதுவும் ஒரு டிஸ்பியூட்டட் கொஷினுங்க. ஏன் டிஸ்பியூட்டட்னு சொல்கிறேன்? நம்பர் 1, இந்த நியூ டெய்லி அப்படின்றதுக்கும் இந்த நியூ இந்தியா அப்படின்றது வந்து இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் சூஸ் பண்ணலாம். ஏன்னா நியூ இந்தியா இஸ் ரிலேட்டட் வித் அன்னி பெசன்ட். நியூ டெய்லி அப்படின்றது யாரோடதுனே தெரியல. ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் ரிலேட்டட் வித் சுப்ரமணிய பாரதி. விஜயா அண்ட் இந்தியா நமக்கு தெரியும் கண்டிப்பாக வந்து பாரதியோடது அப்படின்னு. இந்த இதை பொறுத்த வரைக்கும் 2 கொஷனுக்கு 2 ஆன்சர் இருக்குது. அதனால் வந்து இதுவுமே ஒரு டிஸ்பியூட்டபிள் கொஷின் தான். இது who are the ones who brave the fate? ஊழையும் உப்பக்கம் காண்பவர் யார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. டெலிஜென்ட் பீப்புள். இதெல்லாம் வந்து யூனிட் 8ல் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணக்கூடிய கொஷின். இதுக்கு ஒன்றும் எக்ஸ்ப்ளனேஷனே தேவையில்லை. அகெயின் இன்னொரு டிஸ்பியூட்டபிள் கொஷின் வந்து நமக்கு வந்து கேட்டிருக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சியில். இது என்ன பார்த்தீங்கன்னா, the government of India had decided to appoint a one-man commission of inquiry to inquire into the circumstances of disappearance of நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அப்புறம் என்ன சொல்கிறாங்க, இது வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து அவர் வந்து அவரை பற்றின இருக்கக்கூடிய மிஸ்ட்ரியை பற்றி கண்டுபிடிக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட அந்த கமிஷனுடைய தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்காக 1945 பரிந்துரை செய்யப்பட்ட நபர் யார்? சீஃப் ஜஸ்டிஸால், அன்னைக்கு இருந்த சீஃப் ஜஸ்டிஸால் யார் பரிந்துரைக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. பட் அதுக்கான ஒரு போதுமான தகவல் வந்து எதுவும் இல்லை. பட் ஸ்டில் நமக்கு தெரியாது டிஎன்பிஎஸ்சி என்ன மாதிரி ஆன்சர் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்ட்டு. ஜிடி கோஸ்லாவும் ஒரு ஒன் மேன் கமிஷன் தான். பட் இட் இஸ் அப்பாயிண்டட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் 1970. சரியா? ஸோ அதனால் வந்து கேகே கோஷனும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதில் என்ன சுச்சுவேஷன் வரப்போகிறதுன்னு தெரில. ஆனால் இதெல்லாம் 1970 கிரியேட் பண்ணுது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, 1945 யாரை வந்து நாமினேட் பண்ணாங்க அப்படின்றது தான். ஸோ ஸ்டில் வந்து இட் இஸ் டிஸ்பியூட்டபிள். ஸோ இதுவும் டிஸ்பியூட்டபிள் கேட்டகரியில் தான் நான் வச்சுருக்கேன். அண்ட் அடுத்து ஃபேக்சுவல் கொஷின் வந்துட்டாங்க. முகமதான் லிட்ரரி அண்ட் சயின்டிஃபிக் சொசைட்டி ஆஃப் கல்கட்டா வாஸ் ஆர்கனைஸ்ட் பை அப்துல் லத்தீஃப். இது எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் ஸ்டாட்டிக் கொஷின். சில ஸ்டாட்டிக் கொஷின்லாம் டேரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அதில் போய் உட்காந்து யோசிக்க வேண்டிய சுச்சுவேஷன் கூட இல்லை. அண்டு இதுக்கான கீ சால்வ்டு சொல்யூஷன்ஸோடு வந்து உங்களுக்கு வந்து கீ போட்டாச்சு. அதனால் ஐ வில் கோ ஃபார் டைரக்ட்லி ஜிஎஸ் கொஷின்கே போய்ட்றேன். அடுத்து which one of the following fundamental rights has been wrongly listed அப்படின்ட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியான கேள்வி தான். ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான் இருக்குது. ரைட் டு எக்ஸ்ப்ளாய்டேஷன்றது எந்த ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டும் நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் சி. அண்ட் நெக்ஸ்ட்
which among the following was not a nomenclature for union territory previously? அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்றிய பிரதேசங்களுடைய முந்தைய பெயர்கள் எது இல்லை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபெமிலியராக இருக்கிறது ஸ்கெடியூல் டிஸ்ட்ரிக்ட்ஸ், சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ், பார்ட் சி அண்ட் டி ஸ்டேட்ஸ், இது எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த பெக்யூலியர் சென்ட்ரல் என்க்ளேவ்ஸ் அப்படின்றது தான் ஒரு புது டேர்ம் இவங்க பாட்டு காயின் பண்ணியிருக்காங்க. ஹென்ஸ் தி ஆன்சர் ஷுட் பி டி. அண்ட் இன்னொரு பெரிய ஒரு இது கான்சன்ட்ரேஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பட் இதை பற்றின ஒரு பெரிய இதுவும் இல்லை. பட் ஸ்டில் கான்சன்ட்ரேஷன் இண்டெக்ஸ் வந்து இதை பற்றி ரிலேட் பண்ண டோட்டல் பாப்புலேஷன் வித் லேண்ட் ஏரியாவோட காரிலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அந்த இதில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த குறியீடு வந்து பயன்படுத்தப்படுகிறது. ஸோ மோஸ்ட் ரிலேட்டபிள் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 தான். பட் ஸ்டில் இட் இஸ் டிஸ்பியூட்டபிள். ஏன்னா வந்து ஒரு கிளியர் கட் டெஃபினிஷன் இங்கே வந்து சொல்லப்படலை. இந்த கான்சன்ட்ரேஷன் இண்டெக்ஸ் கேன் ஆல்சோ பி யூஸ்ட் ஃபார் பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். பட் ஹியர் இன் திஸ் கேஸ் இட் இஸ் யூஸ்டு ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அந்த ப்ரொடக்டிவிட்டி அண்ட் அதை பேஸ் பண்ணி போயிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்டில் இட் கேன் பி டிஸ்பியூட்டபிள். பட் ஸ்டில் டிஎன்பிஎஸ்சி இங்கே கொடுத்துருக்க எல்லா ஆப்ஷனுமே வந்து ரிலேட்டட் டு ஒன் ஏரியா அப்படின்றனால த மோஸ்ட் ஆப்டான ஆப்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இந்த 3 தான். ஸோ விச் மீன்ஸ் இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன் டி ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். 3 ஒன்லி. அடுத்து choose a stronger acid in each of the following pairன்னு கேட்டிருக்கிறாங்க. இதில் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிடாக கருதப்படக்கூடியது வந்துட்டு இதில் இருக்கக்கூடியதில் ஒரு சின்ன நம்ம ட்ரிக் தான் யூஸ் பண்ண முடியும். ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் இஸ் H3O+. ஸோ அதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் வந்து 2 ஆப்ஷன் வரலாம். ஏ அண்ட் சியில் வந்து நிற்கலாம். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா NH4+. NH4+ இஸ் ஆல்சோ அ ஸ்ட்ராங் ஆசிட், வேற NH3 இஸ் அ பேஸ். ஸோ இந்த ஆப்ஷன் இந்த ரெண்டுத்தையும் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்லி வில் எண்ட் அப் வித் A. ஆன்சர் A. அதுக்கடுத்து நம்மளுடைய ஆல்ரெடி மார்க் டெஸ்ட்லேயும் நம்மளுடைய டெஸ்ட் கொஷின்ஸில் வந்து இருந்த கேள்வி தான். டி முருகேஷன் கமிட்டி 2021 வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டது. எதற்காக அப்படின்னா என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ப்ரொஃபஷனல் கோர்சஸில் எவ்வளோ பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கு போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டறிவதற்காக அமைக்கப்பட்ட கமிட்டி தான் முருகேஷன் கமிஷன். ஸோ 2021 அமைக்கப்பட்டிருக்குது. இது ஸ்ட்ரைட்டாகவே கேட்கப்பட்டது. அதுக்கடுத்து வந்துட்டு அரேஞ்ச் த ஃபாலோயிங் டெரிட்டோரியல் கான்குவஸ்ட் ஆஃப் அலாதீன் கில்ஜி டைனஸ்டியில் ஒரு முக்கியமான ரூலர் அவர். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் கான்கோர் பண்ண எல்லா டெரிட்டரி இது தான். ஸோ இது ஆர்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரந்தம்பூர், செகண்ட் வந்து சிட்டூர், 3வது மால்வா, 4வது குஜராத். குஜராத் வாஸ் இஸ் லாஸ்ட் கான்குவஸ்ட். இது நான் ஹிஸ்ட்ரி எடுக்கும்போது ஆல்ரெடி வந்து நோட்ஸ் கொடுக்கும்போதே இந்த ஆர்டரில் நான் சொல்லியிருக்கேன். அது நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து இந்த கொஷினை அட்டன் பண்ணியிருக்கலாம். And name the first woman who have been jailed for salt satyagraha in Madras presidency. Mostly history எல்லாமே factual oriented question-ஆ தான் இருந்துச்சு. It's a direct question where Rukmini Lakshmipati is the first woman who was jailed in salt satyagraha in Madras presidency பொறுத்த வரைக்கும். And again alluvial soil is rich in அப்படின்னு கேட்டிருக்காங்க. Alluvial soil is rich in humus, phosphoric acid, lime and organic matter. அதுக்கடுத்து மறுபடியும் அசோசன் ரீசனிங் வந்திருக்கு. விஓ சிதம்பரம் பிள்ளை பற்றின ஒரு கொஷின் கேட்டிருக்கிறாங்க. விஓ சிதம்பரம் பிள்ளை எஸ்டாப்ளிஷ் த ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி எல்லாருக்குமே தெரியும். எஸ், கரெக்டு. எதுக்காக அது அமைக்கப்பட்டது அப்படின்னா பிரிட்டிஷோட மோனோபோலி இன் நேவிகேஷன், அந்த கோஸ்ட்டில் வந்துட்டு அவங்களுடைய மோனோபோலியை வந்து தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக அவர் ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி ஆரம்பித்தார்னு தெரியும். ஸோ ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அண்ட் நெக்ஸ்ட் which among the following statements are true about fundamental duties பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி கேட்டுட்டாங்க. பியூட்டி ஆஃப் திஸ் குரூப் 2 எக்ஸாமினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, டிபிஎஸ்பிலேருந்து கேட்டிருக்காங்க. அந்த 3 சாப்டர்லேயும் ரொம்ப ஈஸியான கேள்வி தான் கேட்டிருக்காங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். ஆர்டிகல் 51A ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்ட்டு. ஒரிஜினலாக 10 ஃபண்டமெண்டல் டியூட்டி இருந்துச்சு. 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமாக 11வது ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து இன்சர்ட் பண்ணாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ. வேறஸ் த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல், நோ இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் டியூட்டின்னு எல்லாருக்குமே தெரியும். ஹென்ஸ் 3 மட்டும் வராது. ஸோ 1 and 2 இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். அண்ட்
இது வந்து உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங் ஒன்றும் பெருசாக இது பண்ண தேவையில்லை. யார் வந்து அந்த எக்ஸ்கவேஷனில் ஈடுபட்டிருந்தாங்கன்னு கேள்வி கேட்குறாங்க. சண்முகதாவரை பொறுத்த வரைக்கும் மஜும்தார், அண்ட் குல்லி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஆர்எல் ஸ்டீன், ராக்கி கர்ஹி அமரேந்திரநாத், அண்ட் தோலவீரா பை ஜேபி ஜோஷி. ஸோ யார் எக்ஸ்கவேட் பண்ணாங்க அந்த பகுதியை அப்படின்னு சொல்கிறத கேட்டிருக்கிறாங்க. ஸோ டேரெக்டாக ஃபேக்சுவல் கொஷின் தான் இதுவும் ஒன்றும் இது பண்ணுறதுக்கு இல்லை. பட் ஃபேக்சுவல் எல்லாமே ஈஸியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஃபேக்சுவலும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் இட் இஸ் மேனேஜபிள். எங்கேயோ புக்கில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சுது. அதே மாதிரி இந்த கலெக்டிவ் மாடல் ஆஃப் நியூக்ளியஸ், த ஷேப் ஆஃப் நியூக்ளியர் கோர்ன்றது வந்து ஸ்பெரிக்கல்ன்றது இட் இஸ் அ வெரி பேசிக் கொஷின் இன் சயின்ஸ் அண்ட் தட் டசன்ட் நீட் எனி எக்ஸ்ப்ளனேஷன் அட் ஆல். அடுத்து வேர்ல்டு நிறைய டேஸ் வந்து தமிழ்நாடு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சோஷியல் ஜஸ்டிஸ் டே, எஜுகேஷன் டே, ஈக்குவாலிட்டி டே, இன்னும் நிறைய டேஸ் இது பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் கேட்போம்னு நினச்சி பார்த்தேன். பட் டிஎன்பிஎஸ்சி ஒரு புது சர்ப்ரைஸாக என்ன பண்ணிட்டாங்க, வேர்ல்டு யூத் ஸ்கில்ஸ் டே அப்படின்னு கேட்டாங்க, விச் இஸ் ஜூலை 15th அப்படின்னு சொல்லக்கூடியது தான். ஸோ ஜூலை 15th இஸ் வேர்ல்டு யூத் ஸ்கில்ஸ் டே. அண்ட் எப்பயுமே ஒரு டேஸ் அவங்க கேட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் மேல் பேட்மிண்டன் பிளேயர் டு வின் சில்வர் மெடல் அண்டர் மென் சிங்கிள்ஸ் இன் தி வேர்ல்டு பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் வந்து கிதம்பி ஸ்ரீகாந்த். இதுவும் வந்து ஒரு ஃபேக்சுவல் கொஷின் தான். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் அண்ட் அதர் கொஷின்ஸ் எல்லாமே வந்து 2021 தான் அதிகமாக எடுத்திருக்கிறாங்க. 2022 கம்பேர் பண்ணும்போது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வேர் ஃப்ரம் 2021. அதுக்கடுத்து விருதுநகர் சங்கரலிங்கனார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹி வாஸ் இன்வால்வ் இன் இன்டெஃபினட் ஹங்கர் ஸ்ட்ரைக் டு ரீநேம் த மெட்ராஸ் ஸ்டேட்டஸ் தமிழ்நாடு. தமிழ்நாடு என்று மெட்ராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்வதற்காக இவர் வந்து காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்தார். அவர் வந்து எந்த வருஷத்தில் அவர் இறந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. அதில் இது ஆக்சுவலாக வந்து தவிர்க்கக்கூடிய கேள்வி தான். பட் ஆனால் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுவும் மாதத்தோடு கேட்டிருக்காங்க. கன்ஃபியூசிங்காக 56 and 65 வச்சு கன்ஃபியூஸ் பண்ணி மந்த்தையும் இதையும் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் அக்டோபர் 1956. அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். பட் இது அந்தளவுக்கு ஞாபகம் வச்சிருக்க முடியுமா அப்படின்றது வந்து வெரி டிஃபிகல்ட் தான். அதே மாதிரி who was the author of the book Oppressed Hindus? எல்லாருக்குமே தெரியும். நான் யூனிட் 9 புக்லேயும் இருக்குது இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே எழுதியிருக்கிறேன். நானும் கிளாஸஸ்லேயும் சொல்லியிருக்கேன். Oppressed Hindus by MC ராஜா. இது வந்து டைரக்ட் கொஷின். இதை பற்றி ஒன்றும் பெருசாக வந்து நம்ம வந்து இது பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் தி அச்சீவ்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி ரூல்? ஜஸ்டிஸ் பார்ட்டியை பற்றி கேள்வி இல்லாத எந்த ஒரு தேர்வுமே இல்லை. எல்லா தேர்வுலையும் ஜஸ்டிஸ் பார்ட்டியை பற்றி இருக்கும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எது வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியோட அச்சீவ்மெண்ட் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாசிங் ஆஃப் கம்யூனல் ஜிஓ 1921-22 கம்யூனல் ஜிஓ பாஸ் பண்ணது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு எல்லாருக்குமே தெரியும். ரெண்டாவது கிரியேட்டிங் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வாஸ் கிரியேட்டட் டியூ டு தி எஃபர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி. அண்ட் தேர்ட் கிராண்டிங் ஓட்டிங் ரைட்ஸ் டு உமன். 1921 முதல் முறையாக பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை எடுத்து வந்ததே யார்? ஜஸ்டிஸ் பார்ட்டியோட முயற்சியால தான். அண்ட் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட். ஜஸ்டிஸ் பார்ட்டி வாஸ் நாட் இன்வால்வ் இன் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட். அண்ட் தி ஆன்சர் இஸ் டி. Because non-cooperation movement was started by the Congress. And பார்ட்டியோட ஃபவுண்டர்ஸ் யாருன்னு கேட்டுக்கிறாங்க. சுதந்திரா பார்ட்டி எல்லாருக்குமே தெரியும். இட் இஸ் யார்? ராஜகோபாலாச்சாரி அவர் ஆரம்பித்த பார்ட்டி. காதர் பார்ட்டி சோகன் சிங் பக்னா இன் 1913. அண்ட் ஸ்வராஜ் பார்ட்டி யார்? மோத்திலால் நேரு வாஸ் அசோசியேட்டட் வித் ஸ்வராஜ் பார்ட்டி. அண்ட் ஃபார்வர்ட் பிளாக் வந்து சுபாஷ் சந்திர போஸ். எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். 3-1-2-4. ரொம்ப ஈஸியான கேள்வி தான் இது. Which constitutional amendment inserted article 43B? article 43B வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸை சம்மந்தப்பட்டது. அது எந்த திருத்த சட்டத்தின் மூலமாக உள்ள அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளே வைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 97வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2011 மூலியமாக ஆர்டிகல் 43B அப்படின்றது வந்து நம்ம எங்கே வச்சோம்? டைரக்டர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் கொண்டு வந்து வச்சிட்டோம். ஓகேவா? ஆர்டிகல் 43B வாஸ் இன்சர்டட் பை 97th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2011. சிக்கந்தர் லோதி, இதுவும் நான் வந்து ஹிஸ்ட்ரி கிளாஸில் சொன்னது தான். சிக்கந்தர் லோதி வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபவுண்டேஷன் ஆஃப் டேஸ் சிட்டினா ஆக்ரா. த சிட்டி ஆஃப் ஆக்ரா வாஸ் அசோசியேட்டட் வித் யார்? ஹீ லேட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆக்ரா இன் 1504 பை யார்? சிக்கந்தர் லோதி. அடுத்தது வந்து ஒரு அசஷன் ரீசனிங்கு. ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன்ஸ் டிரான்ஸ்போர்ட்
cholesterol from peripheral tissues to the liver. Correct. ஏன்னா அது ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன்ஸோடைய வேலை என்ன அப்படின்னா கொலஸ்ட்ராலை பெரிஃபரல் டிஷ்யூலேருந்து லிவருக்கு எடுத்துகிட்டு போகிறது தான். கரெக்டு. எலிவேஷன் ஆஃப் லிப்பிட்ஸ் அண்ட் பிளாஸ்மா லீட்ஸ் டு தி டெபோசிஷன் ஆஃப் கொலஸ்ட்ரால் ஆன் தி ஆர்டீரியல் வால்ஸ் லீடிங் டு தி எத்தெரோஸ்லீரோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே சரிதான், ஆனால் இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதில்லை. இது ஒரு டிஃப்ரெண்ட் பார்ட்டு, அது ஒரு டிஃப்ரெண்ட் பார்ட்டு. ஸோ ஹென்ஸ் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ வேர் ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ அப்படின்றது தான் வந்து இதனுடைய ஆன்சர். அண்ட் வர்ச்சுவல் ஜி, இதுவும் நம்ம வந்து நம்மளுடைய டெஸ்ட்டில் கேட்கப்பட்ட கேள்வி தான். வர்ச்சுவல் G20 டிஜிட்டல் எக்கனாமி மினிஸ்டர் சம்மிட் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா சவுதி அரேபியாவில். இது அப்படியே கேட்டிருக்கிறோம், அந்த கொஷின் அப்படியே வந்திருக்கு. வேர் இஸ் தி லார்ஜஸ்ட் சோலார் பவர் ப்ராஜெக்ட் ஆஃப் இந்தியா லொக்கேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு விஷயம் இருக்குங்க. 2022 இது வந்து ராஜஸ்தான் தான் சொல்லணும். ஏன்னா ராஜஸ்தானில் ஜனவரி இந்த வருஷம் அப்டேட் படி த லார்ஜஸ்ட் சோலார் பவர் பிளான்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் பாத்லா, ராஜஸ்தான். ஸோ 2022 அப்டேட் எடுத்துக்கிட்டோம்னா ராஜஸ்தான் should be the answer. Since Rajasthan is there in the option, ராஜஸ்தான் தி ஆன்சர் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். Which of the following is or are true அப்படின்னு கேட்டிருக்காங்க. Reformation may be identified with partial changes in the value system and consequential changes in the quality of relationship. சீர்திருத்தம் என்பது மதிப்பு அமைப்பில் ஏற்படும் பகுதி மாற்றங்கள் மற்றும் உறவின் தரத்தில் ஏற்படும் விளைவு ரீதியான மாற்றங்களால் அடையாளம் காணப்படலாம் அப்படின்றது வந்து சரி. வேற transformative changes are characterized with radical changes in the total system. இது தவறு, இது மட்டும்தான் சரி. இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கேள்வி தான். இது வந்து சர்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு கிடைக்கும். அக்கார்டிங் டு தி நித்தி ஆயோக்ஸ் ஹெல்த் இண்டெக்ஸ், இதுவும் வந்து நம்ம கொஷினில் கேட்டிருக்கிறோம், கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸில் கேட்டிருக்கிறோம். அது எழுதியிருந்தீங்கன்னா கரெக்டாகவே எழுதியிருப்பீங்க. ஹெல்த் இண்டெக்ஸ், நித்தி ஆயோகோட ஹெல்த் இண்டெக்ஸ் 2021 படி கேரளா ஃபஸ்ட்டு, 2வது தமிழ்நாடு, 3வது தெலுங்கானா. இது அப்படியே கேட்கப்பட்டிருக்குது. அந்த கேள்வி அப்படியே இங்கே வந்து டிஎன்பிசியில் ரிப்பீட் ஆயிடுச்சு. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்டு. இதையும் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு முந்தின நாள் ரிவிஷன்ற பேரில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம், ஹிஸ்ட்ரி ரிவிஷனில் எல்லா ஹிஸ்ட்ரியை பற்றின ஜிஸ்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸை பற்றி போட்டிருந்தோம் நம்மளுடைய IAS அகாடமியோட டெலகிராம் சேனலில். அந்த இதில் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஜிஸ்ட், அந்த ஒரு 3-4 ஜிஸ்ட் கொடுத்துருப்பேன். அந்த ஜிஸ்ட்லேருந்து அப்படியே 3 ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கிறாங்க. ஆல் தி 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். அண்ட் இது அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. நம்ம சொன்ன விஷயங்களை கரெக்டாக நம்மளோட விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினையும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் இன் 1905 வாஸ் த மோஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் எக்ஸாம்பிள் ஆஃப் பிரிட்டிஷ் டிவைட் அண்ட் ரூல் பாலிசி அப்படின்ட்டு நான் அங்கே கொடுத்துருப்பேன். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் உடைய ரீசன்ஸில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ் அப்படின்ட்டு ப்ராக்கெட்டில் டிவைட் அண்ட் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்படியே டிவைட் அண்ட் ரூல் பாலிசின்றது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இந்த கல்கட்டா மீட்டிங் 1905 சுரேந்திரநாத் பானர்ஜி கேவ் த கால் ஃபார் பாய்காட் ஆஃப் பிரிட்டிஷ் குட்ஸ். எஸ், 1905 அந்த பாய்காட் ஆஃப் பிரிட்டிஷ் குட்ஸ் வந்து கல்கட்டாவில் இருந்து அவங்க வந்து கொடுத்தாங்கன்றதையும் நான் தனியாக எழுதியிருக்கேன். 7th August 1905 கல்கட்டாவில் ஒரு மீட்டிங் போட்டுட்டு அதில் அந்த சுதேசி மூமெண்ட்டுக்கான ஃபார்மல் ப்ரொக்ளமேஷன்ஸ் இதுவும் வந்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கரெக்டாக படிச்சிருந்து கடைசியாக சும்மா பார்த்துருந்தீங்கன்னா கூட இந்த கொஷினை நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஆல் தி 3 ஆப்ஷன்ஸ் ஆர் ட்ரூ. And second round table conference of 1931 மொத்தம் 3 round table, first, second and third round table conference. Second round table conference பற்றி பேசியிருக்கிறாங்க. It was held during the reign of Lord Wellington as the Viceroy of India. Correct. It was represented by Gandhi on behalf of INC. Yes, both statement are correct. Which of the following statement with respect to Indian பிரசிடெண்ட்டை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க பாலிட்டியில். பிரசிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இதிலே வந்துட்டு 4-5 ஏரியாஸை கவர் பண்ணி அவங்க வந்து கேட்டிருக்கிறாங்க. ஒன்று, ஃபஸ்ட்டு, மணி பில்ஸ் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் பார்லிமெண்ட் ஒன்லி வித் திஸ் ப்ரையர் ரெக்கமெண்டேஷன். கரெக்ட். மணி பில்லில் பிரசிடெண்ட்டோட ப்ரையர் ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். When the financial stability or credit of the nation is threatened, the president can declare financial emergency. பிரசிடெண்ட்டுக்கு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியோ இல்லை கிரெடிட் ஆஃப் த நேஷன் வந்து த்ரெட்டன் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது அவர் வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணலாம். எஸ், அதுவும் கரெக்ட். பிரசிடெண்ட் இஸ் நாட் ஆன்சரபிள் பிஃபோர் எனி கோர்ட் ஆஃப் லா ஃபார் எக்ஸசைசிங் தி பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் ஹிஸ் ஆஃபீஸ். அவருடைய வேலையை செய்வதற்கு எந்த ஒரு அவரோட பதிலும் வந்து அவர் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த பிரசிடென்ட். யூனியன் டெரிட்டரிஸ் ஆர் டைரக்ட்லி அட்மினிஸ்ட்ரேட் இன் த நேம் ஆஃப் பிரசிடென்ட். அதுவும் கரெக்ட். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 and 4 ஆல் தி ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். அதுக்கடுத்து வந்து சூஸ் தி இன்கரெக்ட் மேட்ச்னு கொடுத்துருக்காங்க.
4 தான். பக்ஷின்றது வந்து he is an official distributing the finances. ஸோ அதனால் இது வந்து வில்லேஜ்ன்றதுக்கான கரெக்டான ஆப்ஷன் கிடையாது. ஸோ 4 is wrong. All the other things are right. ஸோ ஆன்சர் இஸ் 4 only. இன்கரெக்ட் ஆப்ஷன் வந்து 4 தான். 4 தான் சரியாக மேட்ச் ஆகல. And two exactly similar wires are stretched by the same load. Their elasticities are in the ratio 5:3 and the ratio of their elongations. இதுக்கு ரெண்டுத்துக்கு இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இதை உல்ட்டா பண்ணிங்கன்னா இதனுடைய ரேஷியோ நமக்கு கிடச்சிரும். ஸோ 3:5 ரேஷியோ ஆஃப் தேர் எலாங்கேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய இன்வர்ஸ் தான் எலாங்கேஷன்ஸ். ஸோ 3:5 இஸ் தி ஆன்சர். ஹியூமன் பிளட் குரூப் இது வந்து ரொம்ப பேசிக்கான கேள்வி. இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் வந்து ஃபேக்சுவலாக படிக்கக்கூடியவங்க. லான்ஸ்டீனர் அப்படியே கன்வென்ஷனல். அதே மாதிரி வந்து which of the following are correctly matched? ஸோ பயாலஜிஸ்ட், கெமிஸ்ட்ரியில் இருக்க சிறந்து விளங்கியவங்க, அஸ்ட்ரோஃபிசிஸ்ட், மேத்தமெட்டிஷியன் இந்த மாதிரி கேட்டகரியில் எடுத்து இவங்களை மேட்ச் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 and 3 கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டாங்க. கப்ரேக்கார்ன்றவர் வந்து he was a famous mathematician, whereas மேக்நாத் சாஹா அப்படின்றவர் வந்து he is an astrophysicist. ஸோ இதை அப்படியே மாற்றி கொடுத்துட்டாங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து 2 and 3 தான். ஸோ 1 and 4 வந்து தப்பு. Which of the following statement are his or true of free drop back service அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ மகப்பேறு இருந்து குழந்தை பெற்றக்கூடிய அந்த தாயும் குழந்தையும் ஃப்ரீயாக கொண்டு போய் அவங்க வீட்டில் இறக்கி விடக்கூடிய அந்த விஷயத்தை தான் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அது எந்த ஸ்கீமில் வந்து கவர் ஆகுது அப்படின்னா ஜனனி சிசு சுரக்ஷ காரியக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கீமில். ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 ஆப்ஷனை பாருங்கள். ஆப்ஷனை பார்த்து எலிமினேட் பண்ணிடலாம். இது ஸ்டார்டட் அஸ் அ பைலட் ப்ராஜெக்ட் இன் தமிழ்நாடு பை தமிழ்நாடு TNHSPன்றது கரெக்டு. வேறஸ் அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ட்ராபேக் வெஹிக்கிள் கேன் டிரான்ஸ்போர்ட் மதர் வித் பேபிஸ் அப் டு 1 இயர்ன்றது போட்டுறது தான் நம்ம வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அப் டு 1 இயர் இஸ் ராங். அவங்க வந்து ட்ராப் பண்ணக்கூடிய ட்ராபேக் சர்வீஸ்ன்றது கரெக்டு. வேறஸ் அப் டு 1 இயர்ன்றது தப்பு. ஸோ ஆன்சர்ஸ் 1 only. So, which moral text is exclaimed as வேளாண் வேதம்? வேளாண் வேதம் என போற்றப்படும் நீதி நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. நாலடியார் தான் அது. ஸோ இது யூனிட் 8லேருந்து கேட்டிருக்கிறாங்க. நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸ்லேருந்தே கேட்கப்பட்ட கேள்வி. In which excavation sites Sir Mortimer Wheeler used scientific and soil layer method? இந்த soil layer method அப்படின்றத வந்து எந்த அகழ்வாராய்ச்சி பணியில் வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிக்கமேடு எக்ஸ்கவேஷனில் வந்து இதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதிலிருந்து பல விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ மார்டிமல் வீலர் யூஸ்டு சாயில் லேயர் டெக்னிக் இன் அரிக்கமேடு. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் காமன் நேம் வித் ஜீனஸ் நேம் ஆஃப் நெமட்டோட். இது அப்படியே வந்து அந்த நூற்புழுன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை சம்மந்தப்பட்டது. ஸோ இது அப்படியே ஸ்டாட்டிக் ஏரியா. ஸோ நம்மளுடைய அந்த ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் ஏரியா அப்படியே கேட்டிருக்காங்க. ஆன்சைக்ளோஸ்டோமா, என்டரோபியஸ், விச்சேரியா, ட்ரைக்கோரியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 வகையான விஷயங்களை வந்துட்டு அதனுடைய நூற்புழுவோட நீங்கள் ரிலேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆன்சைக்ளோஸ்டோமா. இது ஹூக்வாம், என்டரோபியஸ் அப்படின்றது பின்வாம், அண்ட் விச்சேரியா அப்படின்றது வந்து ஃபிலேரியல் வாம், ட்ரைக்கோரியஸ்ன்றது விப்வாம். ஸோ 2, 3, 4 and 1 இஸ் தி ஆன்சர். ஸோ இதெல்லாம் நம்ம ஜிஎஸ்க்கு போயிடுவோம். ஸோ கண்டோன்மெண்ட் போர்டை பற்றி கேட்டிருக்கிறாங்க. ஸோ லோக்கல் பாடிஸை சார்ந்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கொஷின். கண்டோன்மெண்ட் போர்டு, இட் இஸ் டீலிமிட்டட் ஏரியா வேர் மிலிட்ரி ஃபோர்ஸஸ் ஆர் பெர்மனென்ட்லி ஸ்டேஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். it does not work under the administrative control of defense ministry என்றது தவறான விஷயம். it works under the control of defense ministry தான். so hence 1 is true, 1 is correct and ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 only. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க 1 only. அதுக்கடுத்து வந்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஸோ அதனுடைய நேம்ஸை வந்து இது பண்ணுறது அப்படியே ஸ்டாட்டிக் ஏரியா. செஞ்சி கிரிதுர்கா, ஆனைமலை வனதுர்கா, வெள்ளூர் என்ன வரும் ஜலதுர்கா, அண்ட் பாஞ்சாலங்குறிச்சி இஸ் தாளதுர்கா. இதை வச்சு ஆன்சர் எழுதினோன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டாட்டிக்கான ஏரியா. ஸோ ரொம்ப அதிகமான ஸ்டாட்டிக் ஃபேக்சுவல் ஓரியன்ட் கொஷின்ஸும் இருந்துச்சு, ரொம்ப யோசிக்கக்கூடிய கொஷின்ஸும் சில கொஷின்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் இப்போ பார்ப்போம் நம்ம.
ஸோ விச் அமங் த இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் எழுதக்கூடிய ஒரு கொஷினாக இருந்துச்சு. விச் ஜாகிரஃபிலேருந்து கேட்கப்பட்ட கேள்வி. விச் அமங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் த லொகேஷன் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் இந்தியா? இந்தியா இஸ் டிவைடட் ஆல்மோஸ்ட் 2 ஈக்குவல் ஹார்ஸ் பை த டிராபிக் ஆஃப் கேன்சர். டிராபிக் ஆஃப் கேன்சரை வச்சு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இந்தியா 2ஆக பிரிக்கப்பட்டுருது அப்படின்னு பார்க்கணும். எஸ், ஆல்மோஸ்ட் ரைட் தான். அந்த ஆப்ஷன் இஸ் ரைட். இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டு பை ஏரியாவா? கண்டிப்பாக கிடையாது. 7வது இடத்துல இருக்கிறோம். முதலாவது இடத்துல இருக்கிறது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா, 2வது இடத்துல கனடா, 3வது இடத்துல சைனா. அண்ட் இந்தியா வந்து நோவேர் இன் தி டாப் 3 இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏரியா. ஸோ இப்போ த latitude and longitudinal extent is nearly 30 degrees அப்படின்னு சொல்கிறாங்க. 30 degrees is right. பட் கடைசி ஸ்டேட்மெண்ட், த ஸ்டாண்டர்ட் மெரிடியன் ஆஃப் இந்தியா பாசஸ் த்ரூ போபால்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் நாட் போபால், இட் இஸ் மிர்சாப்பூர். மிர்சாப்பூர் வழியாக தான் பாஸ் ஆகுது. ஸோ மிர்சாப்பூர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் உத்தரப்பிரதேஷ். மிர்சாப்பூர் எங்கே இருக்குது? மிர்சாப்பூர் எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேசில் இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 2 and 4 are wrong and 1 and 3 is the answer. So 1 and 3 only. So consider the following statements. So இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிமோர்க் ஃபீனிக்ஸ் லான்ச்டு 2 சேட்டலைட்ஸ் இருக்கு. இது ஆக்சுவலாக இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டியது. பட் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொஞ்சம் வேணும்னே கேட்டிருக்காங்க. 2022 சிமோர்க் அப்படின்ற இந்த சேட்டலைட் வந்து இட் பிலாங்ஸ் டு ஈரானோட ஒரு முக்கியமான சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் தான் இது. இது பொறுத்த வரைக்கும் 3 ரிசர்ச் சேட்டலைட்ஸ் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணிச்சு. ஸோ 2 சேட்டலைட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ரிசர்ச் சேட்டலைட்ஸ் இட் லான்ச் அண்ட் இட் இஸ் அ சேட்டலைட் கேரியர் ராக்கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர் இஸ் கரெக்ட் அண்ட் assertion is wrong. So A is false and R is true is the answer. And choose the correct answer. Given the situation due to COVID-19, அப்படியே இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்குங்க. Given the அப்படியே நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். Given the situation due to COVID-19, the net borrowing ceiling limit of the states were enhanced to 4% of the GSDP in 2021. 2021 அவர்கள் கடன் வாங்கக்கூடிய அளவு உச்சவரம்பு வந்து 4% வந்து உயர்த்திருக்கிறாங்க. அது 3%லேருந்து 4% உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஸோ ஆன்சர் இஸ் 4%. And which article of the Constitution states that the state to secure a social order for the promotion of welfare of the people? Welfare of the people இதில் மோஸ்ட்லி எங்கே வந்து உங்களுக்கு குழப்பம் வந்துருக்குன்னா 38 39 38ன்றது வந்து சோஷியல் ஆர்டர் ஃபார் த ப்ரொமோஷன் ஆஃப் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள்னா 38 தான் வரும். இது பாலிசிஸ் ரிலேட்டிங் டு த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். இது வந்து சோஷியல் ஆர்டர் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் social order for the promotion of welfare of the people வரைக்கும் article 38. So 38 is the answer. Tirukkural and Kamban's epic would suffice to build a new civilization even if the present one is completely erased. Who said this? உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யார் அப்படின்னா கால்டுவெல். ஸோ ரொம்ப வந்து யூனிட் 8லேருந்து கேட்கப்பட்ட கேள்வி, ரொம்ப டைரக்ட் கொஷின். அது லேட்டர் சோழா பீரியடில் இறையிலி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இறையிலின்றது என்னென்னா டேக்ஸ் ஃப்ரீ லேண்ட்ஸ் அப்படின்றத தான் வந்து மீன் பண்ணுறாங்க. இதுவும் வந்துட்டு யூனிட் 8லேருந்து கேட்கப்பட்ட கேள்வி தான், ரொம்ப ஈஸியான கேள்வி. Which of the following is not the role of Niti Aayog அப்படின்னு பார்த்தீங்கன்னா Niti Aayog acts as a think tank, right? Whereas power to impose policies on this, no, power to it cannot impose any. ஏன்னா Niti Aayog promotes cooperative federalism, not அந்த யூனிலாட்ரலிசம் கிடையாது. கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் தான் அது வந்து எய்ம் பண்ணிட்டு, அதாவது ஸ்டேட்ஸ் அண்ட் சென்டர் 2 பேரும் ஒருங்கிணைந்து தேச நலனுக்காக வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து செயல்படுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் நித்தி ஆயோக் வந்து ஒரு பாலிசி திங்க் டாக் தான் சஜஸ்ட் பண்ணும். இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்க்கு வந்து இந்தந்த விஷயங்கள் சஜஸ்ட் பண்ணும். அது போக வந்து இருக்கக்கூடிய ஏரியாஸில் சென்டருக்கு என்னென்ன பாலிசி ரீதியாக வந்து ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த விஷயத்துலலாம் அவங்க வந்து சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பவர் டு இம்போஸ் பாலிசி அந்த ஸ்டேட்ஸ் வந்து நித்தி ஆயோகோட வேலை கிடையாது. அகெயின் ஃபண்ட் அலோகேஷனை பொறுத்த வரைக்கும் இட் ஹாஸ் நோ ரோல். ஸோ ஆன்சர் இஸ் 2 and 3. ஏன்னா நாட் த ரோல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 2 and 3 இஸ் தி ஆன்சர். 1 இஸ் ரைட். அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் திங்கிங், அகைன் இதுக்கு வந்து நீங்கள் வந்து எங்கேயும் போய் புக்லேயும் படிச்சிருக்க முடியாது, எதையும் படிச்சிருக்க முடியாது. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். லாஜிக் வச்சும் அது வந்து சரியா இல்லையான்னு உணரக்கூடிய வகையில் தான் இந்த ஆன்சரை வந்து நீங்கள் எழுத முடியுமே தவிர வேறு எந்த ஒரு விஷயத்தாலையும் நீங்கள் இது பண்ண முடியாது. மோஸ்ட்லி இந்த எம்பிரிசிசம், ரேஷ்னலிசம், ஸ்கெப்டிசிசம் இதோடைய மீனிங்லாம் தெரியாதவங்க தமிழ் ஆப்ஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஓரளவுக்கு ஒரு அனுபவவாதம், பகுத்தறிவுவாதம், சந்தேகம். ஸோ சந்தேகம் இது ஆக்சுவலாக லிட்டரலாக தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது சரியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணல. பட் ஸ்டில் எம்பிரிசிசம் அப்படின்றது வந்து எவிடன்ஸ், அதாவது வந்து ஒரு ஆதாரம்,
அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதை சார்ந்தது தான் சயின்டிஃபிக் திங்கிங். எஸ் கரெக்டு. ரேஷ்னலிசம் அப்படின்றதும் வந்து அதை சார்ந்தது தான். ஸ்கெப்டிசிசம்ன்றது வந்து டவுட் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அதாவது வந்து எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டவுட் எழுகிறதோ அங்கே தான் உங்களுக்கு சயின்டிஃபிக் திங்கிங்கே வரும். அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் வந்து சயின்டிஃபிக் திங்கிங்கே தேவைப்படும். ஸோ ஆல் தி 3 ஆர் கரெக்ட். 1, 2 and 3 ஆர் கரெக்ட். Which of the following statements are true about judicial review அப்படின்றது? Judicial review concept is originated and developed in US and not in UK. ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்பு. The Constitution of India confers the power of judicial review on judiciary. Yes, correct. And the power of judicial review cannot be curtailed even by the constitutional amendment அப்படின்றது வந்து என்ன சொல்கிறது? இது கரெக்ட் தான். பிகாஸ் கேசவானந்தா பாரதி கேஸ் April 24, 1973 என்ன சொல்லியிருக்காங்க? ஜுடிஷியல் ரிவ்யூ இஸ் அ ஃபார்ம்ஸ் அ பார்ட் ஆஃப் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையை எந்த ஒரு காரணத்தை கொண்டு மாற்றி அமைக்க முடியாது, ஈவன் பை தி கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் லா. ஸோ ஹென்ஸ் 2 and 3 வந்து கரெக்டு, 1 வந்து தப்பு. அண்ட் புத்திஸ்ட் போய்ட் அஸ்வகோஷா ரோட் புத்த சரிதா, அது எந்ததுன்னா லாங்குவேஜ் வந்து சான்ஸ்கிரிட். இது ரொம்ப ஓப்பனான கேள்வி, சான்ஸ்கிரிட். அண்ட் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கேள்வி, சோஷியாலஜிக்கல் ஆஸ்பெக்டில் கேட்டுட்டாங்க. ஸோ த கல்ச்சரல் டெவலப்மெண்ட் இஸ் கேரக்டரைஸ்ட் பை இன்டலெக்சுவல், எஸ்தட்டிக் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அட்டைன்மெண்ட்ஸ் அப்படின்றது வந்து செட் பை எஸ்எம் ஃபேர்சைல்டு. த லார்ஜஸ்ட் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்மதா தான். ஏன்னா வந்து 1300 கிலோமீட்டர். ஸோ 1300 கிலோமீட்டர் வந்து இது வந்து கவர் பண்ணுது. த டோட்டல் ஏரியா கவர் ஃப்ரம் மத்திய பிரதேஷ் டு இந்த வெஸ்ட் எண்டு வரைக்கும் வந்து கவர் பண்ணுது. ஸோ 1300 கிலோமீட்டர் இட் ட்ராவல். ஸோ இட் கவர்ஸ் அரௌண்ட் 1300 கிலோமீட்டர். ஸோ த லார்ஜஸ்ட் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் இஸ் நர்மதா. ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும்னா இந்த 2 விஷயத்தை பற்றி தெரிஞ்சிருந்தால் போதும். ரொம்ப ஃபேமஸான விஷயம். பாத்னோகார்பின்றது வந்து ஃப்ரூட் ஃபார்மேஷன் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் ஆஃப் ஓவியூல்ஸ். வேறு பாத்னோஜெனிசிஸ் அப்படின்றது வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் அன் எம்ப்ரியோ ஃப்ரம் அன் அன்ஃபர்டிலைஸ்டு எக்ஸல். ஸோ இது வந்து ஃபார் இது 2, 3 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ சி வந்து 2 அண்ட் டி வந்து 3. ஸோ அது இருக்கிறது எங்கே இருக்குது? ஸோ சி, ஆன்சர் இஸ் சி. ஸோ அது மேட்ச் பண்ணிங்கனாவே யூ கேன் ஈஸிலி ஆன்சர் இட். Which among the following is not a feature of joint family system? இதுவும் நீங்கள் வந்து போய் எங்கேயுமே போய் படிக்க முடியாது. பட் உணர்தல், அதை பற்றி புரிஞ்சு நீங்கள் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் இருந்துச்சுன்னா லாஜிக்கலாக தான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் இந்த கொஷினை. ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டமுடைய ஸ்ட்ரக்சர் ஆர் கேரக்டரிஸ்டிக் ஆர் ஃபீச்சர் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்ல அத்தாரிட்டேரியன் சிஸ்டம். எஸ், அதாவது ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டம்னா குடும்பத் தலைவர்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவர் தான் கர்த்தாவாக இருப்பார், அவர் தான் முடிவெடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஒருத்தர்கிட்ட அதிகாரம் இருக்கும்போது அங்கே அத்தாரிட்டேரியன் ஸ்ட்ரக்சர் இருக்கும். கண்டிப்பாக கரெக்ட். ஃபேமிலிஸ்டிக் ஆர்கனைசேஷன், குடும்ப அமைப்பு ஒன்று உருவாகும். ஏன்னா வந்து தொன்று ஒரு தலைவர் இருப்பாங்க, அது கூட இருக்கக்கூடிய கீழே இருக்கும் எல்லாம் ஒன்று கூடி வாழ்ந்தது ஒரு குடும்ப அமைப்பு ஒன்று இருக்கும். எஸ். அடுத்து 3, தனி மனித அடையாளம் வந்து ஜாயின்ட் ஃபேமிலி ஸ்ட்ரக்சரில் இருக்குமா? இருக்காது. ஸோ வேற அடுத்தது டெப்த் ஆஃப் ஜென்ரேஷன், தலைமுறைகளின் உள்ளார்ந்த தன்மை. அதாவது ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டமில் தான் வந்துட்டு அதை வந்துட்டு எடுத்துகிட்டு வரணும்னு நினைப்பாங்க. அந்த கர்த்தாஸ்ன்றது அவருக்கு அடுத்து அப்படின்னு வரக்கூடியது. த டெப்த் ஆஃப் ஜென்ரேஷன் கேன் பி realized only in joint family system. So realizing the concept நமக்கு வந்து எதுதான் வராது, individualistic identity does not will not belong to a joint family system. So answer is individualistic identity. அடுத்து ரொம்ப ஃபேக்சுவலான கேள்வி, தமிழ்நாடு ஹவுசிங் போர்டும் தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டட் டெவலப்மெண்ட் போர்டும் எப்போ ஆரம்பிச்சு வச்சாங்க, இல்லை எப்போ கிரியேட் பண்ணாங்கன்னு 1961 and 1970 இஸ் தி ஆன்சர். இட்ஸ் வெரி ஸ்டாட்டிக் அண்ட் எல்லாருக்கும் அந்த ஞாபகம் இருக்காது. ஸ்டில் ஏன் இது டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னா, இது யாரெல்லாம் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கரெக்டாக ஆகுறீங்களோ, இந்த டிஃபிகல்ட் நான் சேலஞ்சிங்னு சொல்லியிருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் யாரெல்லாம் அதிகமாக போட்டிருக்கிறீங்களோ, யூ ஹேவ் அ பெட்டர் சான்ஸ் வென் கம்பேர்ட் டு அதர்ஸ். பிகாஸ் என்னென்னா, அடுத்தவங்க தவறு பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவை நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா யுவர் கட் ஆஃப் அதிகமாக வாய்ப்புகள் நிறையாக இருக்குது. திருவள்ளுவர் சேஸ் த குவாலிட்டிஸ் ஆஃப் அன் அம்பாசடர், அதாவது வந்து தூதுவரின் குணங்களாக திருவள்ளுவர் எவற்றை கூறுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னது, கடமை, காலமறிதல் மற்றும் இடமறிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 விஷயத்தை தான் என்ன சொல்லியிருக்கிறாரு திருவள்ளுவர் வந்து தூதுவனின் குணங்களாக சொல்லியிருக்கிறார். யூனிட் 8லேருந்து வந்த கேள்வி அண்ட் இட் இஸ் வெரி ஈஸி ஒன்லி. ஸோ சி இஸ் தி ஆன்சர். வாட் இஸ் தி மீனிங் கன்வேட் த்ரூ த வேர்ட் எக்ஸ்டிங்விஷ்? அதாவது வந்து இது வந்து நெய்யால் எரிநுதுப்போம் என்றால் கவ்வையால் காமம் நுதுப்போம் எனல் அப்படின்னு சொல்லி இந்த நுதுப்போம் அப்படின்றவரோட மீனிங் கேட்டிருக்கிறாங்க. இட் இஸ் நத்திங் பட் புட் அவுட்.
ஓகே, அவித்தல் அப்படின்னு பேர். அப்ஜெக்டிவ் ஆஃப் டெனன்சி ரிஃபார்ம், இது வந்து எல்லாருமே நிறைய இன்னைக்கு இன்ஸ்டிடியூட்டோட கீழே வந்துட்டு இது மாறுபட்ட ஒரு கருத்தாக இருக்கிறது. ஸோ பட் இங்கே வந்துட்டு நான் வந்து எதை வச்சு இந்த ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணுறேன், இல்லை இந்த ஆப்ஷன் நான் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, abolition of intermediaries is a part of land reforms. அதாவது abolition of ஜமீன்தாரிஸ் அந்த மாதிரி இதில் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இருக்குது, டெனன்சி ரிஃபார்ம், இது குத்தகைதாரர்களுக்காக கொண்டு வரக்கூடிய சீர்திருத்தம் வந்து. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா abolition of intermediariesன்றது வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸில் வரும், டெனன்சி ரிஃபார்மில் வருமா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறி. ஸோ அதனால் நான் இதை எலிமினேட் பண்ணிட்டேன். இன்க்ரீஸ் இன் ரூரல் லிட்ரஸி, இட் இஸ் நோவே ரிலேட்டட் டு திஸ். ஸோ இதுவும் வராது. ரெகுலேஷன் ஆஃப் மணி லெண்டர்ஸ், கண்டிப்பாக இதுவும் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எராடிகேஷன் ஆஃப் ரூரல் இன்டெக்டர்னஸ்ன்றது வந்து சம்வே யூ கேன் ரிலேட்டட் வித் அந்த குத்தகைதாரர்களுக்கான ஒரு சீர்திருத்தமாக கண்டிப்பாக பார்க்கப்படும். ஸோ ஐ கோ வித் எராடிகேஷன் ஆஃப் ரூரல் இன்டெக்டர்னஸ். பட் ஸ்டில் டிஎன்பிசிக்கு இஸ் த ஃபைனல். இட் இஸ் அ டென்டேட்டிவ் ஆன்சர் தான். பட் இந்த 3 வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்றது தான் நான் வந்து ஃபீல் பண்ணேன். அண்ட் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா. இதுவுமே நிறைய இன்ஸ்டியூட்ஸ் வந்து டிஃபர் ஆகிருக்காங்க. பட் ஐ வில் டிஃபர் ஃப்ரம் தேர் பாயிண்ட்டு. ஏன்னா வந்து ஹேவிங் சம் கைண்ட் ஆஃப் ஒரு அத்தாரிட்டி ஓவர் இந்த மாதிரி விஷயங்கள்னால நான் வந்து அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். அலோகேஷன் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் நெட் ப்ரொசீட்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் கரெக்டான பாயிண்ட்டு. அண்ட் ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா லேஸ் டவுன் த பிரின்சிபல்ஸ் கவர்னிங் தி கிராண்ட்ஸ் இன் எய்ட். அதாவது வந்து அவங்க வந்து கொடுக்கக்கூடிய வருவாயின் பங்குகளை வந்து இது பண்ணுறதுல அவங்களுக்கு இது இருக்குது. மானியங்கள் கொடுக்கறதுல வந்துட்டு அவங்க பிரின்சிபல்ஸ் லே டவுன் பண்ணுறதுன்னு இதுவும் கரெக்டு. வேரஸ் இந்த லுக்கிங் டு தி ஃபினான்ஷியல் ரிலேஷன் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் த ரோல் ஆஃப் Finance Commission. Finance Commission just sees or gives recommendations relating the sharing of revenues between the center and the state and not all the financial relations. So it relates to only the distribution part of finance, not all the area. So hence வந்து Finance Commission ஓடது வந்து it will never look into the financial relation between the center and the state. அது கம்ப்ளீட்டாக சொல்ல முடியாது. So I'll go with option 1 and 2, not 3. சரியா? அடுத்து ஒரு ஸ்டாட்டிக் பார்ட்டு அப்படியே வந்து பின்னாடியிலேருந்து அப்படியே மேலே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கமிஷன் ஆஃப் இன்கொயரி ஆக்ட், இட்ஸ் அ ஃபேக்சுவல் கொஷின். கமிஷன் ஆஃப் இன்கொயரி ஆக்ட் 1952, சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் கான்டாக்ட் ரூல்ஸ் அப்படின்றது 1964, அண்ட் பப்ளிக் சர்வன்ஸ் என்கொயரிஸ் ஆக்ட் 1850, அண்ட் ஆல் இண்டியா சர்வீஸ் கான்டாக்ட் ரூல்ஸ் வந்து 1968. ஸோ 4, 3, 2, 1 இஸ் தி ஆன்சர். தள்ளிட்டேன். 4, 3, 2, 1. எஸ், இதுக்கு அடுத்து தான். அடுத்து வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டை பற்றின ஒரு நல்லது. சுப்ரீம் கோர்ட் இஸ் தி அப்ஹோல்டர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. த ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஹோல்ட்ஸ் ஆஃபீஸ் டில் தி ஏஜ் ஆஃப் 72 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தவறு. ஏன்னா இந்த கான்ஸ்டிடியூஷன் நெவர் மென்ஷன்டு தி அந்த டென்யூர் ஆஃப் ஆர் தி அந்த இவங்களை பற்றின அவங்க எவ்வளோ காலம் வந்து அவங்க வந்து பதவி வைக்கலாம் அப்படின்றத பற்றி சொல்லலை. ஹவர் there are 3 ஆப்ஷன்ஸு. அதை பற்றி 65 ஏஜ் அப்படி 65 இயர்ஸ்ன்றது வந்து மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ 72 அப்படின்றது அப்சல்யூட்லி ராங், அது வராது. இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் அ சிங்கிள் ஹையரார்கி ஆஃப் கோர்ட்ஸ். எஸ், we have a single and integrated hierarchy of courts where Supreme Court at the top, அதுக்கு கீழே High Court, அதுக்கு கீழே வந்து the state level court, district level courts வந்து ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். ஸோ அதனால் இது வந்து கரெக்டு. The Supreme Court of India was constituted on January 28 and 1950. January 1950 is right, and hence only இது மட்டும் தான் வராது. So 1, 3 and 4 is the answer. அடுத்து ஜியாகிரஃபிலேருந்து ஒரு கேள்வி, ரொம்ப ஈஸியானது. எவர் கிரீன் அப்படின்னாவே அங்கே வந்து ரெயின் ஃபாரஸ்ட் தான் இருக்கும். ஸோ ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டு, அண்ட் தென் ட்ராபிக்கல் டெசிடியஸ் இஸ் ரிலேட் டு மான்சூன் ஃபாரஸ்ட்டு, செமி டெசர்ட் தானி புஷஸ், அண்ட் மேங்க்ரூவ் டைடல் ஃபாரஸ்ட். இதெல்லாம் முன்னாடி இருந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான் இப்போ மறுபடியும் இப்போ கேட்கப்பட்டிருக்குது. பழைய கொஷின் வந்து 2000 அதாவது 10 to 15 அந்த ரேஞ்சில் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்துட்டு ரிப்பீட்டடாக வந்திருக்கும். அண்ட் அடுத்து வந்து என்விரான்மெண்ட்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அண்ட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். இதெல்லாம் வந்து ஃப்ளூக்கில் தான் நம்மளாம் கரெக்டாக அடிக்க முடியும். இந்த கொஷினில் வந்து RN ப்ராக்கெட்டில் n-k/k இஸ் த நம்பர். அதில் வந்து ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த இதை பொறுத்த வரைக்கும் கேரியிங் கெப்பாசிட்டி தான் இதோட ஆன்சர். பட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் கொஷின், நோ ஒன் கேன் ஆன்சர் இட். ஸோ இது எதுக்காக அப்படின்னா
அந்த பயோட்டிக் பொட்டன்ஷியல் இன்ட்ராக்ஷன் ஆஃப் பயோட்டிக் பொட்டன்ஷியல் வித் தி என்விரான்மெண்டல் ரிசோர்ஸஸ் எப்படி இருக்குன்னு அதை வந்து செக் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷன், ஒரு ஜெனரலிஸ்டிக் ஈக்குவேஷன். அதை வச்சு நம்ம பார்க்கும்போது கேன்றது டீல்ஸ் வித் தி கேரியிங் கெப்பாசிட்டி. அதுக்கடுத்து பேசேஜ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நிறைய பேர் டிஃபர் ஆகிறாங்க. பட் இட்ஸ் அ வெரி ஈஸி அண்ட் டைரக்ட் கொஷின். ஐ திங்க் இட் இஸ் தி ஆன்சர். திஸ் இஸ் தி ஆன்சர். என்னை பொறுத்த வரைக்கும் இது எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா it gives the government a well informed policy making decision. அதாவது என்னன்னா பிளானிங் அண்ட் பாலிசியில் வந்துட்டு அவங்களுக்கு நிறைய ஃபீட்பேக் தேவைப்படுது. ஸோ அதுக்காக அந்த எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் gives them a feedback based on that it helps the government in taking well informed policy decision. அதற்கேற்றாப்புல கொள்கை ரீதியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. ஸோ ஆன்சர் இஸ் பி இந்த இதை பொறுத்த வரைக்கும். அண்ட் அக்கார்டிங் டு தி குறள் நாளம் கருதினும் கைகூடும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அதில் வந்து டைம் அண்ட் பிளேஸ், காலமும் இடமும். ஸோ ஞாலம் கருதினும் கைகூடும் அப்படின்ற இருக்கக்கூடிய அந்த குறளில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ள அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா காலமும் இடமும் சேர்ந்து நம்ம வந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சாப்டர் 5 ஆஃப் பார்ட் 5 இதெல்லாம் சாப்டர் 5 பார்ட் 5ன்றதெல்லாம் குழப்பறதுக்காக ஒரு விஷயம். பார்ட் 5 டீல்ஸ் வித் யூனியன் கவர்மெண்ட்டு. அதில் இருக்கக்கூடியது யூனியன் கவர்மெண்ட்டில் சாப்டர் 5 என்ன டீல் பண்ணுது அப்படின்னா இதில் எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான், தி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் பப்ளிக் மணி அப்படின்னாவே இங்கே இருக்கக்கூடியதில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அதை பார்க்க முடியும், த கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். ஆர்டிகல் 148 டீல்ஸ் வித் கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். அண்ட் ஃபைனலாக வந்துட்டு no child below the age of 14 years shall be employed to work in any factory or any hazardous இது ஆர்டிகல் 24. 25, 26, 27 வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜனுக்கு வந்துடும். இதை பொறுத்த வரைக்கும் 24 வந்து இட் ப்ரிவென்ட்ஸ் எனி சில்ட்ரன் பிலோ தி ஏஜ் ஆஃப் 14 years டு ஒர்க் இன் any factory or any hazardous employment as per Indian constitution. பூதலிங்கம் ஸ்டடி குரூப். பூதலிங்கம் ஸ்டடி குரூப் வாஸ் ஃபார்ம்டு இன் 1978. எதற்காக ஃபார்ம் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேஜஸ் ரிலேட்டடாக போடப்பட்ட ஒரு கமிஷனு. ஸோ இதற்கு முன்னாடியும் வந்து நிறைய கமிஷன்ஸ்லாம் போடப்பட்டிருக்குது. அது இந்த ஸ்டடி குரூப் வந்து 1978 it gave an important recommendation regarding the wages. என்ன சொல்லுச்சு அப்படின்னா we cannot bring a homogeneous wage structure in India. அதாவது ஒரே மாதிரியான ஒரு ஊதிய ஒரு முறையை வந்து இங்கே வந்து செயல்முறைப்படுத்த முடியாது. ஏன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒருமித்த ஊதிய முறையை நீங்கள் நடைமுறைப்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இட் இஸ் ரிலேட்டட் டு வேஜஸ். ஐ திங்க் ஜிஎஸ் பார்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் தமிழ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு you can refer to our telegram channels. அதுலேயும் வந்துட்டு we have already posted the general English and general Tamil உடைய ஆன்சர் கீஸு. இதை பொறுத்த வரைக்கும் இந்த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்ன வரும் அப்படின்னா அந்த கட் ஆஃப் என்ன எல்லாருக்கும் வந்து வரக்கூடிய ஒரு இது தான். ஸோ கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஜென்ரலாக ஒன்று தான் தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் மார்க். இட் கேன் பி ஒரு அப்ராக்சிமேட்டாக கொஷின்ஸை வச்சு தோராயமாக இவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க, இவ்வளோ பேர் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இவ்வளோ அட்டன் பண்ணியிருக்காங்க, இதில் இவ்வளோ எடுத்திருந்தால் வரலாம் அப்படின்ற ஒரு கணிப்பு தான் அது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஃபீல்டு லெவல் அனலிஸ்ட்டு நிறைய பேர் இருக்கக்கூடிய டியூட்டர்ஸ் எல்லாருமே வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கவுங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க. அவங்கவுங்க ஒரு பேஸில் வந்து அவங்க வந்து சில ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறாங்க. பட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னுடைய இதை வச்சு நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஜென்ரல் இங்கிலீஷோ லாங்குவேஜ் பேப்பரில் மேக்ஸிமம் 92-95 கொஷின் தான் எடுத்திருக்காங்க. அதில் 92-95 வரைக்கும் எடுக்கக்கூடிய சதவீதத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான பேர். ஸோ மேக்ஸிமமே நம்ம எடுத்துக்கலாம். 92 எடுத்திருக்காங்க அப்படின்னே கணக்கு வச்சுக்கிட்டா கூட, இல்லை 95 கணக்கு எடுத்து வச்சுக்கிட்டா கூட, மேக்ஸில் 25 கணக்கு எடுத்துக்கிட்டா கூட 95 + 5 100 + 20. ஸோ 120 கொஷின் வந்து நீங்கள் வந்து இந்த ரெண்டு, அதாவது அவுட் ஆஃப் 100 + 25 125ல் நீங்கள் எவ்வளோ அடிச்சிருக்கீங்க? க்ளோஸ் டு 115 கேள்விக்கிட்ட வந்திருக்கும். ஸோ மீதி இருக்கக்கூடிய ஏரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இருக்கக்கூடிய 75 கேள்வியில் இந்த 18 கேள்வி பிரச்சனைக்குரிய கேள்வி, அதெல்லாம் தாண்டி மீதி இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஸோ சம்வேர் அரௌண்ட் 145 அண்ட் அபவ் 145க்கு மேலே நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் அ ஃபேர் சான்ஸ். அதாவது சேஃப் ஜோன்னு நான் சொல்லுவேன். நான் வந்து மற்ற விஷயங்கள்லாம் பேச முடியாது. ஏன்னா
there are many things involved. இங்கே வந்து number of female candidates அதிகம். ஸோ ஒரு male candidate if he wants to get into mains he has to score more than what a girl has scored. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கலி அங்கே வந்து ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுருது. ஸோ விமன் வந்து மென்னை விட அதிகமாக எடுத்திருந்தாங்கன்னா they will occupy the general category of post and also more number of women will be eligible for and the reserved seats in women category அதுலேயும் விமன் எடுத்துருவாங்க. ஸோ கட் ஆஃப்ன்றதை பொறுத்த வரைக்கும் anything which is above 145 is safe என்னை பொறுத்த வரைக்கும். பட் ஸ்டில் வந்து அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கு ஒரு கொஷினுக்குமே வந்து கிட்டத்தட்ட வந்து thousands and thousands of people வந்து மேலே போயிடுவாங்க. பட் மெயின்ஸ் எழுதுறதுக்கான ப்ராபபிள் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 60,000. ஸோ 60,000 + 60,000 60,000 இருக்க மாட்டாங்க. ஸோ இட் வில் பி சம்வேர் பிட்வீன் 60,000 and 70,000 அப்படி இருக்கலாம். ஸோ அந்த 70,000 பேரை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு என்ன மார்க் வச்சா ஃபிட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போதைக்கு அதை வந்து நம்ம கேட்டகரி வைஸாக பிரித்து சொல்ல முடியாது. தட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அண்ட் டு பி ஃபேர் if you are above 145க்கு மேலே இருக்குது இல்லை 140க்கு மேலே இருந்தால் கூட you don't worry, start preparing for mains because ஜூன் எண்டுக்குள்ளே ரிசல்ட் வந்துருச்சுன்னா you will not be having time to prepare for mains. and mains கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் வருவோம். மறுபடியும் திருப்பி வந்து TNPSC has brought some changes in the main structure. அதில் வந்து ஒன்று வந்து கம்பல்சரி தமிழ் பேப்பர் ஒன்று இருக்குது. அது இட்ஸ் ஜஸ்ட் அன் எலிஜிபிலிட்டி லெவலில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாமு. அண்ட் 100 மார்க்ஸ்க்கு 40 மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணணும். அது ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய ஜிஎஸ் பேப்பர் எவாலுவேட் பண்ணப்படும். ஜிஎஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் அகைன் 300 மார்க்ஸ்க்கு 3 சப்ஜெக்ட் தான் மேஜர்லி இருக்குது. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் இருக்குது, ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. இது மட்டும்தான் இருக்குது. பட் ஒரே பேப்பர் தான். என்ன மாதிரியான காம்பினேஷன்ஸ் ஆஃப் கேள்விகள் இருக்க போகுதுன்றது வந்து தெரியல. பட் ஆஃப் லேட்டாக டிஎன்பிசியோட ட்ரெண்ட் பார்க்கும்போது they are asking only application oriented questions and generalistic questions தான் கேட்குறாங்க. உங்களுடைய நாலேஜ் டெஸ்ட் பண்ணக்கூடிய லாஜிக்கல் ஆன்சரிங் டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் கேட்குறாங்களே தவிர ஸ்டாட்டிக்கான போர்ஷன்ஸ் கேட்குறது ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் கேட்டாலுமே தட் வில் பி லிமிட்டட் டு 3 மார்க்ஸ் ஆர் அந்த மாதிரி 6 மார்க்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேள்விகளில் லிமிட் பண்ணிடுவாங்க மீதி ஏரியா. ஸோ எப்படி நீங்கள் தயாராகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு கெட் ரெடி ஃபார் போத் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் ஏரியாஸ் ஆஃப் த கொஷின். ஸோ ஸ்டாட்டிக் ஏரியாவுக்கும் டைனமிக் ஏரியாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ் பவர்ஸ் அப்படின்னு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் த ரோல் ஆஃப் கவர்னர் ஹஸ் கான் பியாண்ட் த லிமிட் ப்ரிஸ்கிரைப்ட் இன் த கான்ஸ்டிடியூஷன். அப்போ நீங்கள் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, கவர்னருடைய அதிகாரம் நிர்ணயிக்கப்பட்டதை விட தாண்டி போயிட்டுருக்கு அப்படின்றாங்க. ஸோ இப்போ இதை படித்ததை இதை எப்படி இதோட வந்துட்டு நீங்கள் வந்து லிங்க் பண்ணி இன்றைக்கி டே டு டே சினாரியோட ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து எக்ஸாம்பிள்ஸோட, கேஸ் லாஸோட, கேஸ் ஸ்டடீஸோட எப்படி எழுத போகிறீங்க, இதுதான் வந்து இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு தான் வி ஹேவ் டிவைஸ்ட் ப்ரோக்ராம். ஸோ மெயின்ஸ் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே there will be an eligibility test வேர் உங்களுக்கான ஸ்ட்ரக்சரிங் ஆஃப் ஆன்சர் ஸ்ட்ரக்சரிங் எப்படி இருக்குது, வெதர் உங்களுக்கு எழுதி பழக்கம் இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு எந்த லெவலில் நீங்கள் இருக்கீங்கன்றதை பேஸ் பண்ணி அடுத்தடுத்த ஃபீட்பேக் மூலியமாக உங்களை வந்து லெவலாக வந்து அடுத்தடுத்த ஃபேஸஸ்க்கு ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறோம். இங்கே பொறுத்த வரைக்கும் there will be 2 phases of ஆன்சர் ரைட்டிங். ஒன்று வந்து ஸ்டாட்டிக் ஏரியாஸ்க்கு, இன்னொன்று வந்து டைனமிக் ஏரியாஸ்க்கு. ஸ்டாட்டிக் ஏரியாஸ்க்கு உண்டான அனைத்து மெட்டீரியலும் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழில் வழங்கப்படும். அது டெஸ்ட்டுக்கு முன்னாடியே நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் எழுதின டெஸ்ட்டை வந்து வில் பி கரெக்டட் பை டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஃபேக்கல்ட்டிஸ். அதில் வந்து குரூப் 1 இன்றைக்கி இருக்கக்கூடிய குரூப் 1 அண்ட் குரூப் 2 ஆல்ரெடி மெயின்ஸ் எழுதி ஸ்டேட் டாப்பராக இருக்கக்கூடிய பீப்புளால் அது திருத்தி அவர்களால் உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லப்படும். இந்த ஃபீட்பேக்குன்றது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏன் ஒரே ஒருத்தர் திருத்தினாங்கன்னா அவங்க கண்ணில் படக்கூடிய தவறுகள் ஒரு மாதிரியாக இருக்கும். பட் ஒரு 2-3 பேர் திருத்தினாங்க அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்றத அவங்க வந்து வெளிக்கொண்டு வர முடியும். ஸோ இந்த மெயின்ஸ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய கோச்சிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தவறுகளை திருத்திக் கொள்கிறீர்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய வாய்ப்புகள், அதாவது வந்து மெயின்ஸை சரியாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு அமையும். அதே நேரத்தில் சர்வீஸ் கிடைக்கக்கூடிய ப்ராபபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் ஃப்ரம் 28th of this month. 28ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. 29ஆம் தேதி வந்து 28ஆம் தேதி ஓரியன்டேஷன் கிளாஸும் 29ஆம் தேதி எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் வந்து ஆரம்பிக்க போகிறோம். அண்ட் ரெஸ்ட் ஆல் டீட்டெயில்ஸ் யூ கேன் காண்டாக்ட் தி front desk and you can get the other details and all. And thank you so much for listening to this. Thank you.